ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எந்த கம்பெனி வந்து தராங்க, ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் மூலிமா நம்மளால் என்ன வந்து கற்றுக்க முடியும் அண்ட் என்ன வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இது. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கான இன்டர்ன்ஷிப் ரோல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரோல் நேம் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ப்ளஸ் சோசியல் மீடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கான மெயின் ஒர்க் என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியா பேஜஸில் மேனேஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்கேஜிங் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி கிட்ட இன்ட்ராக்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நியூ ட்ரெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சொன்னால் கண்டென்ட் கிரியேஷன் ப்ளஸ் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ப்ளஸ் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கான ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கான எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மெடிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப்க்கான ரிக்வயர்டு ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும். சோசியல் மீடியாவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். க்ரியேட்டிவிட்டி திங்கிங் வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில்ஸுங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமோட் ஒர்க்கில் தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்க்கான சேலரி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மந்த்லி ஸ்டீபன் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000லேருந்து 10,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியே இந்த ஒரு அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்க்கான டைப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ ஃப்ளெக்சிபிள் ரிமோட் செட்டப், ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ உங்ககிட்ட லேப்டாப் ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கெரியர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் லேர்ன் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கும், சோசியல் மீடியா கண்டென்ட் க்ரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும், ரெஸ்யூமுக்கு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண நினைக்கிற ஃப்ரெஷர்ஸ்க்கும் இந்த ஒரு ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களால் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலேஜில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.